கழகம் நல்ல கழகம். விளங்கும்டா நாரப்பயல. கழகம் நல்ல கழகம். என்ன 2 மணி சங்க இவ்வளவு சீக்கிரம் ஊதிட்டானுங்க? நம் திராவிட முன்னேற்ற கழகம். பாலிருக்கி பழமிருக்கி அதன் திருப்பணி என்றென்று தொடரும். ஆடும் ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு. உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? எங்க பெரியவரை திட்டுறீங்க? கள்ளக்குடி கொண்டு கன்னி தமிழ் வென்று உள்ளம் குடிகொண்ட கழகம். நல்ல தமிழ் பாட்டு சார். புறநானூறு அகநானூறு புறாநானூறு அது பேசிக்கிறாங்க. வெல்லும் வாளுமின்றி வெல்லும் திறம் கொண்ட வெற்றி பலகண்ட கழகம். அன்று அறிஞர் வழியில் வந்த கழகம், பின்னர் கலைஞர் தலைமை தந்த கழகம். அற்புதம், அபாரம், எக்ஸ்ட்ராடினரி. நீ எந்த டிபார்ட்மெண்ட்? அன்று பிள்ளை நிலவான கழகம், இன்று பபல விழா காணும் கழகம். மூடிட்டு போறிய? மிக்க மகிழ்ச்சி. கழகம் நல்ல கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திருப்பணி என்றும் தொடரும். என்னடா இது? என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது? அவன் பாட்டுக்கு பால் இறக்கி பழம் இறக்கின்னு கூழ் கூழ் வித்திட்டு இருக்கான். நீங்க பாடகி சந்தியா தானே? இல்லப்பா, நான் இப்ப பாடுறதை நிறுத்திட்டப்பா. நீங்களா நிறுத்திட்டீங்களா இல்ல நிறுத்த வச்சிட்டாங்களா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. என்னை தலை நிமிர்ந்து முழங்க வச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோட தீரர்கள் அனைவரும் வாழும் திசையை நோக்கி வணங்குகிறேன். வணக்கம்டா. என்ன வணக்கம்னா டாபோட்டு பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். இல்ல பேத்துருவேன் பேத்துவோம். நீ என்னது? உங்களுடைய வேவையாலும் ரத்தத்தாலும் மூச்சு காற்றாலும் உழைப்பாலும் தான் இத்தனை ஆண்டு காலம் கழகம் தலை நிமிர்ந்து நிற்குது. Hey, I've seen this one. This is a classic. என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பக்களே, உங்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. அப்படிப்பட்ட தியாகத்தின் உருவமான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உள்ளத்துக்கும் இல்லத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம். அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராசவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது. நல்லா எழுதிருக்கானே. நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். நீங்க இல்லாம கழகம் இல்ல, நீங்க இல்லாம நான் இல்ல. நீ யாருடா? நான் யாருடா? அந்த நன்றி உணர்ச்சியோடு தான் உங்க முன்னாடி நான் கம்பீரமாக நின்றுகிட்டு இருக்கிறேன். என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க? காலு கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். இந்தியாவுக்கே முன்மாதிரியான அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. நான் இன்னும் கூட சொல்றேன், சவாலாகவே சொல்றேன், இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து செய்கிற அரசு இருக்கா? கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. பெரிய கவர்னர். ஒரு மாநிலம் வளருதுன்னா அந்த மாநிலத்தை உள்ளடக்கிய ஒன்றிய அரசு மகிழ்ச்சி தான் அடையணும். அதுதான் உண்மையான கூட்டாட்சி தத்துவம். உங்களுக்கு தெரியுது, ஜமீன் இருக்க அந்த லூசுக்கு தெரிய மாட்டேங்குது. மாநிலத்துடைய வளர்ச்சியால நாடுதான் பயன்பெறும், நாடுதான் பலம் பெறும். ஆஹா, தத்துவத்தை கக்குறான். இவனை விடுங்க, பிரியா கொடுத்தா பினாயில கூட குடிப்பான். ஆனால் இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசு மாநிலனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிற அரசாக இருக்கு. நான் இந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன். நாயே, இது நல்ல நிலைமையாடா? இதுக்கு முன்னால தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருந்தியா? மாநில வளர்ச்சியை தடுக்கிற அரசாக இருக்கு. யாரு? யாருக்கிட்ட விடுற? ஜிஎஸ்டி மூலமா நம்ம மாநிலத்தோட நிதியினுடைய வளத்தை மொத்தமா கபலீகரம் செஞ்சாங்க. 1 கோடி. 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்பா, 1 கோடி. இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய். 1 கோடி. மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. மாநிலங்களுக்கு புதிய திட்டங்களை அறிவிக்க மறுக்கிறாங்க. ஒன்றிய அரசு மாநில அரசும் இணைந்து நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களுக்கான தொகையை கூட தர மறுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டும் தான்
நாம திட்டங்களை தீட்டி வருகிறோம். அதையும் தாண்டி வளர்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது, உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். அடடடா, ரொம்ப ஏழைங்க போல. இன்றைக்கு அவங்க கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு. அதை தடுக்க பல்வேறு தடைகளை உருவாக்குறாங்க. புதிய சட்டங்கள் மூலமா சட்டங்களை உருவாக்குறாங்க. ஆமா, இவர் அயல் நாட்டு லீடரு, இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. ஏண்டா நாய, உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பத்தாது. தேசிய கல்விக் கொள்கை என்ற பேர்ல நம்ம பிள்ளைகள் படிச்சு முன்னேறுவதை தடுக்க பாக்குறாங்க. டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். படிக்க கூடாது, பள்ளிக்கூடங்களை மிதிக்க கூடாது, வேலைகளை அடையக்கூடாதுன்னு எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. அந்த ஆளு சொல்றது உண்மையா? 100 ஆண்டுகளுக்கு முன்னால வரைக்கும் நம்ம மக்கள் ஒதுக்கப்பட்டாங்க. வகுப்பு வாரி உரிமைன்னு சொல்ற சமூக நீதியை உருவாக்கி பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்வி சாலையின் கதவினை திறந்து வச்சோம். வாழ வேண்டிய வயசுல சாகணும்னு நினைக்கிறத விட அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. சாக வேண்டிய வயசுல வாழணும்னு நினைக்கிறது எவ்வளவு மேலுமா அப்பா சொல்லி முடிச்சாச்சு. இன்றைக்கு இவ்வளவு பேர் படிக்கவும் வேலைகளை பெறவும் அதுதான் அடித்தளம் அமைச்சது. அந்த சமூக நீதியை சிதைக்கத்தான் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்படுது. என்ன மாப்பிள்ள என்ன பொண்ணா கொடுத்துருக்க? ஏன்டா சின்ன பையன் போட்டு இந்த அடி அடிக்கிற? இதன் மூலமா தமிழ்நாட்டினுடைய பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முன்னேற்றம் தடுக்கப்படும். உன்னை பார்த்தா குடுக்கிற மாதிரி தெரியலையே, நிறைய வாங்குற மாதிரி தெரியுது. அப்படியா தெரியுது? மீண்டும் கல்வி சாலைக்கு வரவிடாமல் தடுக்கிறாங்க. இது போன்ற ஏராளமான தடைகளை உருவாக்கி தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்தை, தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க பாக்குறாங்க. போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணில புடுங்க போ. தேவை உள்ள ஆணி தேவையில்லாத ஆணி எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. தமிழ்நாட்டு மாணவர்களுக்காகவும் ஆசிரியருடைய சம்பளத்துக்காகவும் ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய 2152 கோடி ரூபாய் மொத்த பணமும் வச்சிருக்கான். ரொம்ப நன்றி. நம்மளுக்கு காவேரி வரா, நதியாவும் வரா. ஆக அந்த நிதியை உடனடியாக விடுவியுங்கள் என்று நேற்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற முறையில நான் கடிதம் எழுதினேன். கண்ணே கவிதா எழுதுனா மண்ணே கவிதா எழுதிட்டு இருக்க. பக்கத்துல என்ன கால் போடுற? பக்கத்துல ஏன் கால் போடுற? முதல்ல உன் கால கீழ போடா. கால் மேல கால் போட்டா கால் தான். அதற்கு இன்றைக்கு ஒன்றியத்துடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நர்மேந்திர பிரதான் அவர்கள் பதில் கடிதம் அனுப்பி இருக்கிறார். போஸ்ட்ல வந்திருக்கு. எவனோ இங்கிலீஷ்ல எழுதி இருக்கா. உனக்கு தமிழ்ல சொல்ல தெரியுமா? அதில் அவர் என்ன சொல்லுகிறார்? கல்வியில அரசியல் செய்ய வேண்டாம்னு அறிவுரை சொல்கிறார். ஏனுங்க பிஸ்டர் மூஞ்சில கோல் போடுறீங்க? அதுல முக்கியமான பேப்பர் இல்லையா? நான் கேட்கிறேன், கல்வியில அரசியல் செய்யறது நீங்களா நாங்களா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆவணும் சாமி. மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தருவோம்னு பிளாக்மெயில் பண்றதுக்கு பேர் என்ன? அரசியல் இல்லையா? இதை நான் எதிர்பார்த்ததான். எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். இன்னமும் வேணுமா? கல்வி கொள்கை என்ற பேர்ல இந்திய திணிக்கிறது அரசியல் இல்லையா? பல மொழிகள் கொண்ட இந்திய நாட்டை ஒரு மொழி நாடா மாத்துறது அரசியல் இல்லையா? காண்டமாகறேன் அத பத்திலாம் நீ பேசாத. ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். பல்வேறு மொழி பேச இன மக்கள் வாழக்கூடிய நாட்டை ஒற்றையின நாடா மாத்த நினைக்கிறது அரசியல் இல்லையா? I am your best friend. ஒரு திட்டத்துக்கான நிதியை இன்னொரு திட்டத்தை ஏத்துக்கிறதுக்கான நிபந்தனையா மாத்துறது அரசியல் இல்லையா? சும்மா டைம் பாஸ், போர் அடிக்குது இல்ல? நீங்கள் செய்கிறது அரசியலா இல்லையா என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஆக அரசியல் செய்வது நீங்களா நாங்களா? வாடா போடான்னு வார்த்தை தடிக்குது. அது நல்லது யாருக்கு? யாருக்கோ. மக்கள் நல திட்டங்களுக்காக அரசோட நிதியை செலவு பண்றவங்க நாங்க. அரசோட நிதிய மதவெறிக்காகவும் இந்தி சமஸ்கிருத திணிப்புக்காகவும் செலவு பண்ணக்கூடியவங்க நீங்க. அண்ணே கடையை போட்டுட்டு அங்கிட்டு ஓடுறானே. கூட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானா? டேய், அப்படினா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததால தமிழ்நாடு 5000 கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே. யாரா பேசுறா அப்படி? அதான் ஊரே பேசுவேன். ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா. தமிழ்நாட்டில இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தரமாட்டோம்னு சொல்ல, எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும். கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம். அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை.
அதை கூட புரிஞ்சிக்காதவங்க ஒன்றியத்தை ஆள்றதுதான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு. கபாரு திறந்து பாரு, இது உனக்கு கை கொடுக்குமப்பா. கை கொடுக்கிற அளவுக்கு அப்படி என்ன உள்ள வச்சிருப்பான் கிழவன்? தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வியை வளர்க்கறதுக்காக கொண்டு வரப்படல, இந்திய வளர்க்க கொண்டு வரப்பட்டிருக்கு. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. கல்விக் கொள்கை மூலமா முலாம் பூசி திணிக்கிறாங்க. தாய்மொழியை வளர்க்க போறதா ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்களே, தாய்மொழி தமிழை வளர்க்க எங்களுக்கு தெரியும். ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் இந்தி மொழியால தங்களோட தாய்மொழிகளை தொலைச்சிட்டு நிக்கிறவங்க கிட்ட கேளுங்க, உங்க சதித்திட்டத்தோட ஆபத்து புரியும். நீங்க வந்துதான் வளர்ப்பீங்கன்னு தமிழ் உங்ககிட்ட கையேந்தி நிக்கல. சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா பேசுவோம், நாங்க படிச்சு உள்போமா. ஒன்றிய அரசுக்கு நான் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறேன். தேன் கூட்டுல கல் எறியாதீங்க. தமிழர்களோட தனித்துவமான குணத்தை மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? 90 பைசா. 90 பைசா. சிங்கிள் டீ எவ்வளவுடா? 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா? எடுத்து வாடா. தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கு எதிரான எந்த செயல்பாடுகளும் நான் இருக்கிற வரைக்கும், திமுக இருக்கிற வரைக்கும், ஏய், எவனோ சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான்டோ, திருப்புடா வண்டிய. மாமா, நான் இல்ல. ஆமா, அது எவனோ. இந்த முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். மக்கள் முன்னேற்றம் ஒரு பக்கம், நான் அதுக்கான தடைகளை உடைப்பதை இன்னொரு பக்கம்னு இரு பாதை பாய்ச்சலை இன்றைய தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டு வருது. அம்மா, அம்மா, தாயே, அம்மா வந்துட்டேன். அச்சோ, செல்லப்பாவா? இது போன்ற தடைகள் எங்களுக்கு புதுசல்ல. தடைகள் எந்த பக்கம் இருந்து வந்தாலும் பாதையை தொடர்கிறோம். மக்களான உங்களுடைய ஆதரவால வெற்றி என்றென்றும் தொடரும் 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீ ஏன் சொல்லியா? குடிக்கவே கஞ்சி இல்லாதப்ப மல்லிகை பூவே